ஐசு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா? ஆமா, நான் ஒண்ணு கேப்பேன், என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவோம்னு சத்தியம் பண்ணி கொடு. ஏனுங்க நீங்க கேட்டு நான் என்னத்த சொல்லாம இருந்திருக்கிறேன்? எனக்கு புதுசா சத்தியம் கித்தியம்லாம். ஆனா அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நான் எது கேட்டாலும் நீ சொல்லுவீன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இல்ல எதுக்குன்னு நீ பண்ணுனா பண்ணு. சரி சத்தியமா சொல்றேன், என்னன்னு சொல்லுங்க. உங்க பாட்டி கடைசியா கூட சாவரப்ப என்னமோ சொல்லி போட்டு செத்தாங்களாம், என்ன சொன்னாங்க? என்னங்க இதை கேக்குறீங்க? இது ரகசியங்க, நான் ஆர்த்தியும் சொன்னதில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். உம்மா கொப்ப உங்க சொந்தக்காரெல்லாம் கேட்கோ, நீ சொல்ல மாட்டேன்ட்டியாமா? ஆமா, நான் என்னைக்கு யார்கிட்டையும் எப்பவும் சொல்ல மாட்டேன். ஆனா என்கிட்ட சொல்லித்தாவானு சத்தியம் பண்ணி இருக்கிற சத்தியம். ஐயோ, தெரியாம சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டனே, நான் இப்ப எப்படி சொல்லுவேன்? ஆஹா, இவ யோசனை பண்ணதை பார்த்தா பெரிய மேட்டரா இருக்க மாட்டிருக்குதே. ஒருவேளை அந்த கிளவி புதையல் கீது போச்சு வச்சுட்டு ரகசியமா சொல்லி இருக்குமோ? இல்லைன்னா பேங்க்ல யாருக்கும் தெரியாத பணம் காசு போட்டு வச்சு நீ யாருக்கும் தெரியாத எடுத்து செலவழிக்கணுங்க சொல்லி இருக்குமோ? சரி, எதா இருந்தா என்ன கிடைச்சா ஆட்டை போட வேண்டியத. சரிங்க, ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லட்டுங்களா? அதெல்லாம் முடியாது. நீதானே இப்ப சொல்றேன்னு சத்தியம் பண்ண, எனக்கு இப்பவே சொல்லு. இப்பவே வா? சரி சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷன் எல்லாம் எனக்கு காபி சாப்பிடுற மாதிரி. என்ன கண்டிஷன் சொல்லு. நான் உங்ககிட்ட சொல்றத நீங்க வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆனா எனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்குது, நான் போய் யாருக்கிட்ட சொல்ல போறேன்? அப்படி சொல்லிட்டா நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காது. எனக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னா எனக்குள்ளேயே இருக்கும்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே இருக்கும்னு சொல்ல வந்தேன். சரி சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சத்தியம். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சத்தியம். மீறி சொன்னா என்ற தலை வெடிச்சிரும். மீறி சொன்னா அந்த அளவு அடிச்சிரு. அத்தை, அது நீங்க சொன்னாதான், நீங்க தான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல. அதுதானே நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன். சரி நீ சொல்லு. சரி. எங்க ஆயா சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அடியே ஏனி நல்லா புடிடி, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க.